வெல்கம் டு டீச்சர்ஸ் கேர் அகாடமி. நம்ம பிஜிடிஆர்பியோட மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸ் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் 6 ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ். இதில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Banach space, அதோட definition and examples, then continuous linear transformation, Banach theorem, natural embedding of x in x star, then open mapping, closed graph theorem, properties of conjugate of an operator, Hilbert space, orthonormal base, conjugate space, adjoint of an operator, projection of a Hilbert space, then LP space, Holders and Minkowski's inequality, matrices, basic operations of matrices, determinant of matrix, determinant and spectrum of an operator, spectral theorem for operator on a finite dimensional Hilbert space, regular and singular elements in a Banach algebra, then topological divisor of zero, spectrum of an element in a Banach algebra, the formula for the spectral radius, radical and semi-simplicity. ஆக்சுவலாக இதில் என்னென்ன ஸ்பேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Banach ஸ்பேஸுங்கிறது ஒரு ஸ்பேஸ், அதோட எக்ஸ்டென்ஷன் தான் ஹில்பர்ட் ஸ்பேஸ். அந்த ஹில்பர்ட் ஸ்பேஸோட எக்ஸ்டென்ஷன் தான் நம்மளோட ஸ்பெக்ட்ரம், தென் ஸ்பெக்ட்ரல் தியரி, ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் எல்லாம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் அன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இட்ஸ் அன் ஆப்ரேட்டர், ரைட்? ஸோ ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். போதும் ஆப்ரேட்டர் இஸ் நத்திங் பட் வி கேன் சே ஃபங்க்ஷன் ஆல்சோ. இதில் எப்படி நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க, அந்த அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர்லேருந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள தியரம்ஸும் அதில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸையும் நம்மளோட கொஷினாக நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க, நம்மளோட பிஜிடிஆர்பி எக்ஸாமில், ரைட்? முன்னே ஆப்ரேட்டர்னால் என்னன்னு பார்க்கலாம். அந்த ஆப்ரேட்டர் நம்மளோட ஹில்பர்ட் ஸ்பேஸில் இருக்கனால அதோட கான்ஜுகேட் ஸ்பேஸில் என்ன மாதிரி மாறுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர். இதோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா let T be an operator on a Hilbert space. ஒவ்வொரு ஸ்பேஸுக்கும் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரி இந்த ஹில்பர்ட் ஸ்பேஸுக்கும் ப்ராப்பர்ட்டி இருக்குது. then there exist a unique operator T star on H such that for all x comma y belongs H, T x comma y is equal to x comma T star of y. The operator T star satisfying the condition is called the adjoint operator. So Tங்கிறது ஆக்சுவலாக ஒரு மேப்பிங். அந்த மேப்பிங்கை தான் நம்ம ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேப்பிங்னா ஒரு டொமைன் அண்ட் கோடொமைனுக்கு ரிலேஷன் இருக்கணும். அந்த மாதிரி உள்ளதை தான் நம்ம மேப்பிங் சொல்லுவோம். அது இங்கே ஆப்ரேட்டராக நமக்கு ஒர்க் ஆகுது. எந்த ஸ்பேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹெச்சில். இந்த ஹில்பர்ட் ஸ்பேஸில் இன்னொரு ஆப்ரேட்டர் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது, ஒரு யூனிக் ஆப்ரேட்டர். யூனிக்னா அது மட்டுமே ஆப்ரேட்டராக இருக்கும். ஸோ டி ஸ்டார் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டர் எக்ஸிஸ்ட் ஆகுது. அந்த டீக்கும் டி ஸ்டாருக்கும் உள்ள ரிலேஷனை, தொடர்பை இந்த மாதிரி ஒரு ஆர்டர் பேரில் எழுதுகிறாங்க. எப்படி எழுதுகிறாங்கன்னா Tx, y is equal to x, t star y. இந்த கண்டிஷனை இந்த T star சாட்டிஸ்ஃபை பண்ணும் பொழுது அந்த T ஸ்டாரை நம்ம அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், ரைட்? இந்த அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர்லேருந்து தான் நம்ம என்னென்ன மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்மளை இதை கொஷினாக கேட்டால் என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னா த அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் கண்டிஷன் இஸ், அல்லது த அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் சாட்டிஸ்ஃபைஸ் த கண்டிஷன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது? Tx, y is equal to x, t star of y அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் பொழுது டீங்கிற ஆப்ரேட்டர் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் டி ஸ்டாராக மாறுபடுகிறது, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். டி தென் டி ஸ்டாராக அது மாறுது. இதுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம என்ன மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இது டொமைன் ஸ்பேஸ், இது கோடொமைன் ஸ்பேஸ் இல்லையா? அந்த ஸ்பேஸோட எலமெண்ட்ஸ் மாறுற மாதிரி நம்மளோட ஆர்டர் பேர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? எக்ஸ் கமா டி ஸ்டார் ஒய்க்கு ஈக்குவலாக இருக்குது. இதுக்கு இப்போ கான்ஜுகேட் சப்போஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த எக்ஸ் டிஎக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா டி ஸ்டார் ஒய். அதர்வைஸ் வி கேன் ரைட் இட் அஸ் வி ஹாவ் டி ஸ்டார் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா டிஒய். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இது டிஎக்ஸ் கமா ஒய்ங்கிறது டொமைன் எலமெண்ட், தென் கோடொமைன் எலமெண்ட் ஒய்யாக இருக்குது. ஆனால் இங்கே டொமைன் எலமெண்ட்டே டி ஸ்டார் எக்ஸாக இருந்ததுன்னா
அதோட கோடமைன் எலமெண்ட் y தான். ஸோ இங்கே எக்ஸ் டி ஸ்டாருக்கு பதிலாக எக்ஸ் டி, அதாவது டீயும் டி ஸ்டாரும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. நான் சொன்ன மாதிரி டீயும் டி ஸ்டாரும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் பொழுது இந்த ப்ராப்பர்ட்டியும் நம்ம மாற்றி எழுதலாம். ஸோ இதே மாதிரி நம்ம மைண்டில் வச்சுக்கூடாது டிஎக்ஸ் கமா ஒய் தான் வரும்னு. டி ஸ்டார் எக்ஸ் கமா ஒய்யாக வந்தாலும் பட் ரைட் சைடு நமக்கு என்ன மாறி வரணும்னா எக்ஸ் கமா டி ஒய்யாக மாறி வரணும். ஸோ நம்மளை ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அகெயின் நம்மளுடைய கொஷின் பேப்பரில் எக்ஸ் கமா டி ஸ்டார் ஒய்னே கொடுத்தா அது தப்பான சொல்யூஷன். உங்கள் லெஃப்ட் சைடில் டி ஸ்டார் இருந்தால் ரைட் சைடில் டீயாக தான் வரணும். ஆப்ரேட்டர் மாறி இருக்கணும். டி ஸ்டார் லெஃப்டில் இருந்தால் ரைட்டில் டீயாக இருக்கணும். ஆர் அதர்வைஸ் டி ஸ்டார் மாறி இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டான ஆப்ஷன். ரைட், இதுதான் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர்ன்றோம். இப்போ இந்த ஆப்ரேட்டருக்கு என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்ரேட்டரை ஒரு மேப்பிங்லேயும் நம்ம எழுதலாம். த மேப்பிங் T then T star is called the adjoint operations அப்படின்னு சொல்லலாம். operations on B of H. நான் இந்த B of H பற்றி இப்போ சொல்கிறேன். Tங்கிறதே ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஃபங்க்ஷன் மீன்ஸ் டொமைன் அண்ட் கோடொமைன் ரிலேஷன் இருக்கும். அப்போ இந்த B of H பற்றி என்ன சொல்லணும்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் அதுக்குள்ளே இருக்கும். எப்படி இருக்கும்? கலெக்ஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். இப்போ சப்போஸ் குரூப் எடுக்கிறோன்னா எக்ஸ் கமா ஒய் த எலமெண்ட் பிலாங்ஸ் டு த குரூப்புன்னு சொல்கிற மாதிரி இந்த பி ஆஃப் ஹெச் அப்படிங்கிறதுக்குள்ளேயே நமக்கு எப்படி எலமெண்ட்ஸ் இருக்குன்னா T1, T2, T3 ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆப்ரேட்டர்ஸ். அந்த ஆப்ரேட்டர்ஸ் இந்த பி ஆஃப் ஹெச்ங்கிற கலெக்ஷனுக்குள்ளே இருக்குது. இந்த T then T ஸ்டார் அப்படிங்கிற இந்த மேப்பிங்கை தான் நம்ம அட்ஜாயிண்ட் ஆப்ரேஷன்ஸ் ஆன் பி ஆஃப் ஹெச் அப்படின்னு சொல்கிறோம். பி ஆஃப் ஹெச் இஸ் அ கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ். அப்போ அந்த பி ஆஃப் ஹெச்குள்ளார நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்மளோட கொஷின் வைஸ் எப்படி கேட்பாங்கன்னா இந்த மேப்பிங் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டரா? எஸ், இட்ஸ் அன் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர். ஆனால் அது எங்கே இருக்கக்கூடியது? பி ஆஃப் ஹெச். ஹில்பர்ட் ஸ்பேஸ்க்குள்ளே இல்லை, கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டரை கொண்டு இருக்கனால இதை பி ஆஃப் ஹெச். ஸ்பேஸ்க்குள்ளே மட்டும் அப்படின்னா டீங்கிறது மட்டும்தான் மேப்பிங்னு சொல்ல முடியும். இந்த பி ஆஃப் ஹெச்ங்கிறது கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸை கொண்டு இருக்குது. ஸோ இதுக்கும் நம்ம பார்த்த அந்த டெஃபினிஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பி ஆஃப் ஹெச்ங்கிறது கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ நம்மளோட கொஷின் வைஸ் கேட்டால் இந்த மேப்பிங் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர்னா எஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆப்ஷனில் கேட்பாங்க. த மேப்பிங் T then T star is called the dash on B of H. என்ன ஹெச்சில் இல்லையே, ஸ்பேஸில் இல்லையே அப்படின்னா இது ஸ்பேஸ் கிடையாது, கலெக்ஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் கொண்ட ரெப்ரசன்டேஷன். அதனால் இது B of Hன்னு இருக்குது. இதுவும் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் தான். ரைட், இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் நான் சொல்கிறேன். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நம்ம எம்எஸ்சி லெவலில் தியரம்ஸாக படிப்போம். அந்த ப்ராப்பர்ட்டிஸை தான் நமக்கு கொஷின் ஆப்ஷன்ஸில் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா T1 + T2 த ஹோல் ஸ்டார். எல்லாமே நம்ம இங்கே ஸ்டார் ஆப்ரேஷனில் தான் பார்க்குறோம். விச் இஸ் ஈக்குவல் டு T1 ஸ்டார் + T2 ஸ்டார். இது நான் எழுதிட்டு எப்படி நம்மளோட ஆப்ஷனில் மாற்றி கேட்பாங்கன்றதை சொல்கிறேன். T1 T2 த ஹோல் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு T2 ஸ்டார் T1 ஸ்டார். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேலாரோட மல்டிப்ளிகேஷன் ஆல்ஃபா T த ஹோல் ஸ்டார் is equal to alpha bar T star. So first one is ரெண்டு ஆப்ரேஷனுடைய அடிஷனோட ஸ்டார் எப்படி இருக்கும் அப்படின்னா டைரெக்டாக நம்ம ஸ்டார் போட்டு எழுதலாம். T1 ஸ்டார் + T2 ஸ்டார். இதே இது நம்மளுடைய சப்ராக்ஷனுக்கும் பாசிபிள். T1 - T2 த ஹோல் ஸ்டாரும் இதே மாதிரி எழுதலாம். T1 ஸ்டார் - T2 ஸ்டார். மோஸ்ட்லி நம்மளோட ஆப்ரேட்டர்ஸில் நெகட்டிவ்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம், பட் இட்ஸ் ஆப்ஷனல். நம்ம ஒன் ஆஃப் த தியரத்தோட நடுவில் we can use like this. அதாவது பாசிட்டிவை நெகட்டிவாகவும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே இதே மாதிரி தான் ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் T1 T2 த ஹோல் ஸ்டார். T1ங்கிறது தனி ஆப்ரேட்டர், T2ங்கிறது தனி ஆப்ரேட்டர். அதோட ஸ்டார் பார்த்திங்கன்னா T1 ஸ்டார் T2 ஸ்டார்னு போட்டால் தப்பு. T1 ஸ்டார் T2 ஸ்டாருங்கிறது தப்பு. T2 T1 இப்படி மாறி வரணும். இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா நம்மளுடைய அல்ஜிப்ராவில் AB த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு B இன்வர்ஸ் A இன்வர்ஸ். இது நமக்கு தெரியாதவந்தே இருக்க முடியாது. சப் குரூப்பில் நம்ம இதை கண்டிப்பாக படிப்போம், இன்வர்ஸ் ஆஃப் த சப் குரூப்ஸில். ஸோ AB த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு B இன்வர்ஸ் A இன்வர்ஸ். இங்கே இன்வர்ஸ் நம்ம மாற்றி எழுதுவோம். இதே மாடலில் தான் நம்மளுடைய ஆப்ரேட்டர்லேயும் T1 T2 த ஹோல் ஸ்டார்னா T2 ஸ்டார் T1 ஸ்டார்னு எழுதணும். அதுதான் கரெக்டான ஆப்ஷன். T1 ஸ்டார் T2 ஸ்டார்னு அதில் கொடுத்துருந்தாங்கன்னா தப்பு. ஆப்ரேட்டர் ஸ்டார் தானே, அதை பெருக்கல்ல எழுதலான்னாக்கா இட்ஸ் ராங் ஆப்ஷன். ரைட், அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலாரோட மல்டிப்ளிகேஷன் ஆல்ஃபா T த ஹோல் ஸ்டாராக இருந்ததுன்னா அதை ஆல்ஃபா பாராக எழுதணும். எப்படி நம்ம காம்ப்ளெக்ஸ் ஸ்பேஸில் ரெண்டாவது ஸ்பேஸ்லேருந்து வெளியெடுத்தோம்னா அதோட காஞ்சுகேட்டாக எழுதுவோமோ
அது போல தான் இங்கேயும் இந்த ஸ்டாருங்கிறது ஆக்சுவலாக கான்ஜுகேட் ஸ்பேஸ் தான். அதனால் அந்த ஆல்ஃபாங்கிற ஸ்கேலாரை வெளியெடுக்கும் போது ஆல்ஃபா பார் டி ஸ்டார்ன்றது தான் கரெக்டான ஆப்ஷன். இதுவே ஆல்ஃபா டி ஸ்டார்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது தப்பான ஆப்ஷன். இப்போ இதை கொஷின் வைஸாக எப்படி கேட்பாங்க அப்படின்னாக்கா, த அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் t1 plus t2 the whole star is dash அல்லது equal to dash எப்படி வேணால் கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் t1 plus t2, ரெண்டாவது t1 star plus t2 star, மூணாவது ஆப்ஷன் t1 star minus t2 star. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய ஆப்ரேஷன் அடிஷனாக இருந்தால் ஆன்சர் அடிஷன் தான். இங்கே சப்ராக்ஷன் கொடுத்துருந்தா தான் ஆன்சர் சப்ராக்ஷன். அது இல்லாமல் நம்ம பார்க்குறதே ஸ்டார், தட் இஸ் கான்ஜுகேட்ஸ் ஆஃப் த ஆப்ரேட்டராக பார்க்குறோம். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்புன்னு நமக்கே தெரிஞ்சு போச்சு. ரெண்டாவதும் மூணாவதும் கரெக்டாக இருக்கா? ஸோ நம்மளுடைய ஆப்ரேட்டரில் நடுவில் கொடுத்துருக்குறது ப்ளஸ் சிம்பிள், அப்போ ஆன்சரும் ப்ளஸ் சிம்பிளில் தான் இருக்கணும். ஸோ செகண்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன், ரைட்? ஸோ அடிஷனில் எப்பயுமே நமக்கு கன்ஃபியூஷன் வராது. ஒன்லி இந்த ப்ராடக்ட்டும் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனில் வந்தால் மட்டும்தான் நமக்கு கன்ஃபியூஷன் வரும். ஸோ ஸ்கேலாரில் ஞாபகமாக கான்ஜுகேட் பார் எழுதணும். தேர்ட் ஆப்ஷனில் பாருங்கள் ஆல்ஃபா பார் டி ஸ்டாராக இருக்குது. ஸோ வெறும் ஆல்ஃபா டி ஸ்டாராக இருந்தால் அது தப்பு, ஆல்ஃபா பாராக இருந்தால் மட்டும்தான் அது கரெக்ட் ஆப்ஷன். இந்த மாதிரி இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது ஆக்சுவலாக தியரம் தான். லெட் H be a Hilbert space, then the adjoint operator T then T star B of H has the following properties. First property பார்த்தீங்கன்னா T double star is equal to T. Second property பார்த்தீங்கன்னா norm of T star is equal to T. நம்மளோட ஹில்பர்ட் ஸ்பேஸில் norm வந்து ஒன் ஆஃப் த கண்டிஷன், அதனால நாம்குள்ளே இந்த T star is equal to Tங்கிறது கொண்டு வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா norm of T star T is equal to norm T the whole star, ரைட்? இது வந்து லெஃப்ட்டு தான் மல்டிப்ளிகேஷன் இருக்கணும்னு இல்லை, இதை டி ஸ்டாரோட நார்ம்லேயும் எழுதலாம். அதனுடைய ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா நார்ம் டி த ஹோல் ஸ்கொயர் தான். ஆக்சுவலாக இப்போ நம்மளுடைய கொஷின் ஆப்ஷனில் என்ன கேட்பாங்க அப்படின்னா டி டபுள் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு டேஷ் இப்படி தான் கேட்பாங்க. இதை எப்படி கொஷின் கேட்பாங்கன்னு பார்க்கலாம். த அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர், நம்ம இந்த ரிசல்ட் எல்லாம் நல்லா ஞாபகம் இருந்தால் தான் நம்மளோட ஆன்சர் போய் எழுத முடியும். த அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் டி தென் டி ஸ்டார் ஆன் B of H is T double star is equal to dash. இப்போ இந்த T double starக்கு என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். T star, அடுத்த ஆப்ஷன் T, அடுத்த ஆப்ஷன் T star the whole star. இதை இன்னும் சொல்லணும்னா T star inverse. ஆக்சுவலாக நம்ம இன்னும் இன்வர்ஸ்க்கு வரலை, இருந்தாலும் இன்வர்ஸுங்கிறது நம்மளுடைய தப்பான ஆப்ஷன். இந்த டி ஸ்டார் த ஹோல் ஸ்டாரை தான் என்னென்னு எழுதலான்னா டி டபுள் ஸ்டார்ன்றே அந்த ரிசல்ட்டே நமக்கு கிடைக்குது. அப்போ தேர்ட் ஒன்னும் கரெக்ட் ஆப்ஷன் கிடையாது. ஸோ எய்தர் ஃபஸ்ட் ஒன் ஆர் செகண்ட் ஒன். இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்மளுடைய செட் லாங்குவேஜ் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏ பார் த ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ, அந்த மாதிரி டி ஸ்டார் த ஹோல் ஸ்டாரை ஈக்குவல் டு டி தான் கரெக்ட் ஆப்ஷன். ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர்லேயே நம்ம டி ஸ்டாரும் டீயும் பார்க்கறதுனால நமக்கு அங்கே எக்ஸாமில் போய் கன்ஃபியூஸ் ஆகிறதே அந்த ஆப்ஷன் ஆன்சர் டீயா டி ஸ்டாரா. டபுள் ஸ்டார் வந்தால் இட் இஸ் ஈக்குவலன் டு டி லைக் யுவர் செட் லாங்குவேஜ். இந்த மாதிரி ஹிண்ட் வச்சு ஞாபகம் வச்சிங்கன்னா எப்போயுமே நமக்கு மறக்காது. செட் வந்து நம்ம ஸ்கூல் லெவல்லேருந்தே படிக்கிறோம். ஸோ அப்போ அது நமக்கு மறக்காதுன்ற மாதிரி இந்த ஆப்ரேட்டர்லேயும் நமக்கு அது மறக்காது, ரைட்? ஸோ இதெல்லாம் நம்மளோட அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ். இந்த மாதிரி உள்ள ப்ராப்பர்ட்டிஸை தான் நம்மளோட கொஷின் வைஸ் கேட்பாங்க. அடுத்து ஒன் மோர் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அது ஃபோர்த் ப்ராப்பர்ட்டியை நான் எழுதுகிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி டி ஸ்டார் த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி இன்வர்ஸ் த ஹோல் ஸ்டார். இது மட்டும் நான் தனியாக சொல்கிறேன். ஏன்னா ஸ்டாருக்கு இன்வர்ஸ், அதாவது அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டருக்கு இன்வர்ஸ் எடுக்கிறது எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும்னா இன்வர்ஸ் ஆஃப் த ஆப்ரேட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறதுக்கு ஈக்குவல். ஆக்சுவலாக டி தென் டி ஸ்டாருங்கிற மேப்பிங்க்கு இன்வர்ஸ் நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ இதையும் போன கொஷின் கேட்ட மாதிரி தான் இதோட ஆப்ஷன்ஸை நமக்கு மாற்றி கேட்பாங்க. அந்த ஆப்ஷன்லேருந்து டி ஸ்டார் த ஹோல் இன்வர்ஸை டி இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் இப்படி ஒரு ஆப்ஷனுக்கு கொடுப்பாங்க, அல்லது டீனே கொடுப்பாங்க. பட் இது ரெண்டுமே தப்பு. ஸ்டார் இருக்குது அப்படின்னா இன்வர்ஸ் த ஹோல் ஸ்டாராக தான் நமக்கு கிடைக்கும், ரைட்? ஸோ அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா டி ஸ்டார் த ஹோல் இன்வர்ஸ்.
இது எப்படி எழுதலாம்னா டி இன்வர்ஸ் த ஹோல் ஸ்டாராக நம்ம எழுதலாம். ஸோ இன்வர்ஸ் ஆஃப் த ஆப்ரேட்டருக்கு நம்ம வந்து கான்ஜுகேட் எடுக்கிறோம்னு அர்த்தம் இது. அப்போ டி இன்வர்ஸ் த ஹோல் ஸ்டார். சப்போஸ் நம்மளுடைய ஆப்ஷனில் என்ன மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸும் நம்மளை கன்ஃபியூஷன் பண்ண கொடுப்பாங்க. இன்வர்ஸ்க்கு இன்வர்ஸ் எடுத்தால் விச் இஸ் ஈக்குவலன் டு டீயாக தான் வரும், அது டி ஸ்டாருக்கு ஈக்குவலாக வராது. அப்போ இது தப்பான ஆப்ஷன். ஸோ டி இன்வர்ஸ் த ஹோல் ஸ்டாரை டி ஸ்டார் த ஹோல் இன்வர்ஸாக தான் நம்மளால் எழுத முடியும். ஸோ இந்த மாதிரி எங்கள் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் அது மட்டும்தான் நம்மளுடைய டி ஸ்டார் த ஹோல் இன்வர்ஸ்க்கு கரெக்டாக வரும். இது எல்லாமே இப்போ நம்ம எதில் பார்த்தோம்னா அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் பேஸ் பண்ணி பார்த்தோம். அடுத்து நம்ம இன்னொரு டாபிக் அடுத்த இது என்ன பார்க்குறோன்னா செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர். த வேர்ட் இட் செல்ஃப் சேஸ், செல்ஃப்னா என்ன, தன்னை தானே இல்லையா. ஸோ செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இதோட டெஃபினிஷன் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஏன்னா எதையுமே பேசிக் டெஃபினிஷன் படிச்சிங்கன்னா தான் அதோட ஆப்ரேட்டர்ஸோட ஆன்சர்ஸ் நமக்கு கரெக்டாக புரியும். அண்ட் ஆப்ரேட்டர் டி ஆன் அ ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹெச் இஸ் செட் டு பி செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர். ஆக்சுவலாக இதை SAOன்னு சொல்லுவோம். செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் எப்போனா இஃப் டி ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு டி. ஸோ டி ஸ்டாரும் டியும் அதாவது கான்ஜுகேட் ஆப்ரேட்டரும் ஈக்குவல் கண்டிஷன் இது வருதுன்னு அர்த்தம். ஸோ டி ஸ்டாரும் டியும் எப்போ ஈக்குவலாக இருக்கோ அப்போ அந்த அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டரை வி கால் இட் அஸ் அ செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர். நான் சொன்ன மாதிரி இந்த வேர்டே நமக்கு அதோட மீனிங் சொல்லுது. செல்ஃப்னா தன்னைத்தானே. அப்போ டி ஸ்டாரும் டியும் எப்போ ஈக்குவலாக இருக்கோ அப்போ அந்த ஆப்ரேட்டரை நம்ம செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மற்றபடி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அதுக்கு உரியதே தான். எந்த ரெண்டு மட்டும் அந்த செல்ஃபை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆப்ரேட்டர் அண்ட் ஐ ஆப்ரேட்டர். ஜீரோங்கிறதும் ஆப்ரேட்டராக தான் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுறோம். ஐங்கிறது நமக்கு யூஸ்வலாகவே தெரியும், இட்ஸ் அன் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் இல்லையா. ஐடென்டிட்டியோட எலமெண்ட்ஸ் ஆல்வேஸ் மேப்ஸ் டு த சேம் ஒன். அதே கான்செப்ட் தான். ஐ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இங்கேயும் நம்ம என்ன சொல்கிறோம், டி ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு டி. அதனால் ஜீரோ அண்ட் ஐங்கிறது ஒரு ட்ரிவியல் செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர். இப்போ நம்மளோட கொஷின்ஸில் கேட்பாங்க ஐ இஸ் அ செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டரானா எஸ். இது நம்மளோட கொஷின் வைஸாகவும் கேட்கலாம், ஃபில்லப் வைஸாகவும் கேட்கலாம். தட் இஸ் எஸ் ஆர் நோ டைப்லையும் கேட்கலாம், இதுலேயும் கேட்கலாம். அப்போ எந்த ரெண்டு ஆப்ரேட்டர் மட்டும்தான் செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ அண்ட் ஐ மட்டும்தான் செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர். மற்றது சில கண்டிஷன்ஸோட மேபி அதை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். எதை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், டி ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு டியை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த ஆப்ரேட்டர் செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டராக மாறுபடும். இப்போ இதுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ்னால் தட் இஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டே தான் நம்மளுடைய கொஷின் வைஸ் நமக்கு கொஷினாக கேட்குறாங்க. ஸோ தியரம், இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டு தான் நமக்கு கொஷின் கேட்பாங்க. இஃப் ஏஎன் தட் இஸ் சீக்வன்ஸ் ஏஎன் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப், நான் SA எழுதுகிறேன், தட் இஸ் செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் ஆன் அ ஹில்பர்ட் ஸ்பேஸ் H and if sequence AN converges to an operator A, then A is self-adjoint. Actually, இது நம்மளுடைய ரியல் அனாலிசிஸ் கான்செப்ட் தான். சீக்வன்ஸ் ஆஃப் AN converges to Aவா இருக்குது, ரைட். சீக்வன்ஸ் ஆஃப் AN converges to A இப்படின்னு நம்ம ரியல் அனாலிசிஸில் பார்ப்போம். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த AN எல்லாம் ஆப்ரேட்டர்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அங்கே சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸாக எடுத்த மாதிரி இங்கே எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆப்ரேட்டர்ஸாக இருக்குது. அந்த ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் நமக்கு செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டராக இருந்ததுன்னா அது கன்வர்ஜஸ் டு ஏவாக இருக்கும் பொழுது அந்த ஏவும் கண்டிப்பாக எப்படி இருக்கணும், செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டராக இருக்கணும்னு அர்த்தம். ஐ எம் ரிப்பீட்டிங், இந்த சீக்வன்ஸ் ஆஃப் AN எல்லாம் செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர். அப்போ அது கன்வர்ஜ் ஆகக்கூடிய எலமெண்ட்டும் எப்படி இருக்கும், இட் இஸ் ஆல்சோ ட்ரூலி செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் தான். ஸோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக A இஸ் டேஷ் வெறும் ஆப்ரேட்டரா, தட் இஸ் வெறுமன அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டரா இல்லை செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டரானா, அதில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் செல்ஃப் அட்ஜாயிண்ட்டாக இருந்தால் அது கன்வர்ஜ் ஆகக்கூடிய எலமெண்ட்டும் கண்டிப்பாக செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் தான். ஸோ நம்ம மைண்டில் டவுட்டே வரக்கூடாது, அது வெறுமன அட்ஜாயிண்ட்டா இல்லை செல்ஃப் அட்ஜாயிண்ட்டானு. அந்த சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட் SAOவா தட் செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டராக இருந்தால் அது கன்வர்ஜ் ஆகக்கூடிய ஏன்ற எலமெண்ட்டும் கண்டிப்பாக செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் தான். ஸோ இதை தான் நம்மளுடைய ஆப்ஷனல் டைப் கொஷினில் கேட்பாங்க. இஃப் போடாமல் சீக்வன்ஸ் ஆஃப் AN இஸ் அ செல்ஃப் அட்ஜாயிண்ட் தென் A இஸ் டேஷ், அந்த ஏவும் கண்டிப்பாக செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் தான் கரெக்டான ஆப்ஷன். ரைட், அடுத்து பார்க்கலாம்.
ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸே இன்னும் நிறையா டெவலப் பண்ணியிருக்காங்க. என்ன டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா, இட் ஆல்சோ கம்யூட்ஸ் ஈச் அதர். அதோட ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, A1 A2 அப்படிங்கிறத A2 A1ன்னு எழுதலாம். இது எப்போ பாசிபிள்னா, நம்மளுடைய A1ம் A2ம் செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஆக்சுவலாக இதெல்லாம் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்ஸ். இதை தான் நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த A1ம் A2ம் செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டராக இருக்கிற சமயத்தில் தான் அதோட ப்ராடக்ட் கம்யூட்ஸ் ஆகுது. கம்யூட்ஸ் மீன்ஸ் ஒன்றுக்கு ஒன்று மாற்றிக்கலாம். A1 A2ஆகவும் A2 A1ஆகவும் கம்யூட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ கம்யூட்ஸோ இல்லை செல்ஃப் அட்ஜாயிண்ட்டோ இல்லை அப்படின்னா இந்த கண்டிஷனும் நமக்கு கிடைக்காது. ஸோ நம்மளுடைய கொஷினில் A1, A2 செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் கம்யூட்ஸ் ஈச் அதராக இருந்தால் தென் த டேஷஸ் அப்படிங்கிறதுல A1 A2 is equal to A2 A1 மாறி வரக்கூடிய ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன். A1 இருக்க பிளேஸில் A2னும் A2 இருக்க பிளேஸில் A1னும் இருக்கிறது தான் நம்மளோட கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து இந்த தீரத்திலே இதுலேயே இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம டெவலப் பண்ணலாம். என்னன்னாக்கா, if T is an arbitrary operator on H means Hilbert space, then T equal to 0 if and only if T of x comma y is equal to 0, right? Tx comma y is equal to x comma T star y. இதுதான் நம்மளுடைய அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டரோட ப்ராப்பர்ட்டி. இங்கே நமக்கு டீங்கிறதே ஜீரோவாக இருக்குது. அப்போ டீங்கிறதுனா ஆப்ரேட்டரே ஜீரோ. அப்போ அந்த ஆப்ரேட்டரோட வேல்யூ இருக்கு இல்லையா, டிஎக்ஸ் கமா ஒய், அதுவும் கண்டிப்பாக ஜீரோ. அப்போ இது ஜீரோனா நம்மளோட எக்ஸ் கமா டி ஸ்டார் ஒய்யும் ஈக்குவல் டு ஜீரோ தான். நம்மளோட கொஷின் பேப்பரில் டி ஜீரோ இஃப் அண்ட் ஒன்லி எஃப் என்ன ஜீரோவாக இருக்கணும், அதோட ப்ராப்பர்ட்டி டிஎக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் இவங்க டி ஜீரோ. அல்லது டிஎக்ஸ் கமா ஒய் ஜீரோ எப்போ பாசிபிள், நம்ம டி ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் வேல்யூ ஜீரோனா தான் அதோட ஆர்டர் பேரோட வேல்யூவும் ஜீரோ. இதில் நம்ம வெக்டார்லேயே நம்ம பார்த்தது தான். இப்போ எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு ஜீரோனா இஃப் அதில் எப்படி இருந்திருக்கணும், எதர் எக்ஸ் வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ ஆர் ஒய் வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ எக்ஸ் வெக்டார் ஜீரோ ஒரு வேல்யூ ஜீரோனா அந்த ஆர்டர் பேரோட வேல்யூ கம்பல்சரி ஆன்சர் இஸ் ஜீரோ தான். அதே கான்செப்ட் தான் இந்த இடத்துலையும். இங்கே என்ன பண்ணுறோன்னா ஆப்ரேட்டரில் படிக்கிறோம், அவ்வளோதான். வெக்டாரில் வெக்டார் எலமெண்ட்ஸாக சொன்னதை இங்கே ஆப்ரேட்டர் வடிவில் சொல்லியிருக்காங்க. அப்போ டி ஜீரோனா அதோட ஆர்டர் பேர் வேல்யூ கம்பல்சரி ஜீரோ தான். நம்மளை ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த டிஎக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு ஒன்னுனோ இல்லை ஐயினோ கொடுத்தாங்கன்னா இட் இஸ் ஸ்ட்ராங் ஆப்ஷன். ஸோ ஆப்ரேட்டர் ஜீரோனா அதோட ஆர்டர் பேர் வேல்யூஸும் கம்பல்சரி ஜீரோவாக தான் இருக்கும். இப்போ இதில் இந்த அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர்லேயே செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர்லேயே நம்ம ஈக்வாலிட்டியில் பேஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு எக்ஸுங்கிற ஒரு ஆர்டர் பேர் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய்யாக இருந்துச்சுன்னா இதே மாதிரி நம்மளுடைய செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர்லையும் கொண்டு வரலாம். இப்போ A1 A2ன்னு ரெண்டு ஆப்ரேட்டர் எடுத்துக்கிறோம். அதோட ஆர்டர் பேர் வேல்யூ என்ன சொல்லுவோம், A1x, y அண்ட் இதுவும் அனதர் ஆப்ரேட்டர் தான். அப்போ A2x, y இவங்க A1ம் A2வும் ஒரு இன்ஈக்வாலிட்டி பேஸ் பண்ணியிருக்குன்னா அப்போ அதோட ஆர்டர் பேர் வேல்யூஸும் கண்டிப்பாக இன்ஈக்வாலிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது கிரேட்டராக இருந்தால் அந்த இன்ஈக்வாலிட்டி வேல்யூஸும் கிரேட்டர். உங்கள் இன்ஈக்வாலிட்டி அதாவது உங்களுடைய செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுவாக இருந்தால் நம்மளுடைய வேல்யூவும் லெஸ்ஸராக இருக்கணும். ஸோ இது என்னன்னு சொல்லலாம்னாக்கா இன்ஈக்வாலிட்டி ஆப்ரேட்டர் அப்படின்னு இதை சொல்லுவோம். ஜென்ரலாக இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர்லேருந்து தான் கொண்டு வரும். ஸோ இஃப் A1, A2 பிலாங்ஸ் டு எஸ், எஸ்ன்றது செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர், A1 less than or equal to A2 then dash கொடுப்பாங்க. இப்படி தான் நம்மளோட கொஷினில் இருக்கும். இந்த டேஷில் இதோட ஆர்டர் பேர் வேல்யூஸை கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஆர்டர் பேர் வேல்யூஸ்னால் A1x, y இதுதான் நம்மளோட ஆர்டர் பேர் வேல்யூ. இதுவும் இன்ஈக்வாலிட்டியில் இருந்தால் மட்டும்தான் கரெக்டு. ஸோ இது லெஸ்ஸர்னா உங்கள் A1ம் A2வும் லெஸ்ஸர்னா நம்மளுடைய வேல்யூவும் லெஸ்ஸராக தான் இருக்கணும். இது கிரேட்டராகவோ ஈக்குவலாகவோ கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் தப்பான ஆப்ஷன். ஸோ இது ஈக்குவாலிட்டி செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த ஈக்குவாலிட்டி அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டரில் ஒன் மோர், அதாவது அந்த இன்ஈக்வாலிட்டியை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக A1 A2 + A இப்படிங்கிற இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ரெண்டாவது கண்டிஷன் எனி ஸ்கேலாஸால் போத் சைட் மல்டிப்ளை பண்ணால் இப்போ A1 less than or equal to A2னா
ரெண்டு பக்கமே a1 less than or equal to a2லையும் ஒரு ஆல்ஃபான்ற ஒரு ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணலாம். இதெல்லாம் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதை நம்மளுடைய கொஷின் வாய்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா a1 less than or equal to a2 then டேஷ். அப்போ ஆல்ஃபாவோட மல்டிப்ளை பண்ணால் அந்த இன்இக்வாலிட்டி லெஸ்ஸராக இருக்குமா, கிரேட்டராக இருக்குமா, அல்லது ஈக்குவலாக இருக்குமா, அல்லது நாட் ஈக்குவல் கூட சில சமயம் கொடுக்கலாம். இட் இஸ் ஆல்ஃபா a1 நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா a2. இது நமக்கு நார்மல் அல்ஜிப்ரிக் கண்டிஷன் தான். ஒரு இன்இக்வாலிட்டியை பேலன்ஸ் பண்ணணும்னா ரெண்டு பக்கம் ஒரே ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணும் பொழுது அந்த இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. அப்போ a1 less than or equal to a2னா ரெண்டு பக்கமே when you multiply with the same scalar, அப்போ ஆல்ஃபா a1 less than or equal to ஆல்ஃபா a2ங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். சில சமயம் என்ன பண்ணலான்னா ஆல்ஃபா a1 less than or equal to பீட்டா a2 when ஆல்ஃபா இஸ் கிரேட்டர் தேன் பீட்டா அப்படின்னா இது தப்பு. எப்படி இருக்கணும், ரெண்டு ஸ்கேலாரும் ஈக்குவல் வேல்யூவாக இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டு. அப்போ இந்த ஆப்ஷனில் ஆல்ஃபா நமக்கு ரெண்டுமே ஸ்கேலார் தானேன்னு தோணும். ஆனால் ஒன் மோர் கண்டிஷன் என்ன கொடுத்துட்டாங்க, ஆல்ஃபா வந்து பீட்டாவோட கிரேட்டர் வேல்யூ அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஆல்ஃபா மட்டும்தான் அக்செப்ட் ஆகும். ஆர் அதர்வைஸ் ரெண்டு பக்கம் பீட்டானா கூட அக்செப்ட் ஆகும். ஒரு பக்கம் லெஸர் ஸ்கேலார் இன்னொரு பக்கம் கிரேட்டர் ஸ்கேலார் அக்செப்ட் ஆகாது. அப்போ இதெல்லாம் மாற்றி கொடுத்தாங்கன்னா அது தப்பான ஆப்ஷன். ஸோ இந்த தியரத்தின் படி சேம் ஸ்கேலார்ஸ் மட்டும்தான் அக்செப்டபிள். அப்போ ஆல்ஃபா a1 less than or equal to ஆல்ஃபா a2ங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ இப்போ இந்த ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்மளுடைய டெஃபனிஷன், அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் முதல் அப்சர்வ் பண்ணிக்கணும். ஆப்ரேட்டர்னா என்ன, செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர்னா என்ன, அதோட கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னு, ஸோ இன்இக்வாலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்மளோட கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா ஈஸிலி நம்ம பிக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் லெஸரோ கிரேட்டரோ இருந்தால் அதோட ஆன்சர்ஸும் லெஸரோ கிரேட்டரோ இருக்கணும். அதோட ப்ராப்பர்ட்டி வேல்யூஸும் அந்த மாதிரி தான். ஸோ எப்போ அது செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டராக மாறுது, இஃப் கண்டிஷன் கரெக்டாக இருக்கா, டீயும் டி ஸ்டாரும் ஈக்குவலாக இருக்கும் பொழுது அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர், செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர், இதெல்லாம் ஒரு ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு அந்த கொஷின்ஸை பார்த்தீங்கன்னாக்கா யூ கேன் ஈஸிலி அப்சர்வ் இட். இல்லைனா ஒவ்வொன்றும் நமக்கு புதுசாக தெரியும். அது ஆப்ரேட்டராக இருந்தாலும் சரி, செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டராக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளூவோ இல்லை ஒரு செயின் ரூல் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா யூ கேன் ஈஸிலி பிக் த கரெக்ட் ஆன்சர். ரைட், இது போல் நிறையா டாபிக்ஸ் கண்டினியூஷன் வீடியோவில் பார்க்கலாம். வில் see in the next video. Thank you. டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் பிஜிடிஆர்பி ஆன்லைன் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ மாதிரி ஆல் 10 யூனிட்ஸ்க்கும் சைக்காலஜி உட்பட வீடியோ கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஆன்லைன் கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் 2000 கொஷின்ஸ் இருக்கிற ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்கு. ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் மெட்டீரியல் வேணுங்கிறவங்க எங்களோட மொபைல் ஆப் அல்லது வெப்சைட்டில் உங்களோட டீட்டெயில்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஆன்லைன்ல அமௌண்ட் பே பண்ணினீங்கன்னா இமீடியட்டா உங்களுக்கு வீடியோ கிளாஸ் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடும். மெட்டீரியல் பேமெண்ட் பண்றவங்களுக்கு 2 டேஸ்க்குள்ள நீங்க ப்ரொவைட் பண்ற அட்ரஸ்க்கு கொரியர் அனுப்பி வைக்கப்படும். மேலும் இது தொடர்பான தகவல்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.